ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம சிமிலி உருண்டை செய்ய போகிறோம். கேழ்வரகு மாவு வச்சு அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி இப்படி தெளித்து மாவு பிசையணும். இல்லைனா ரொம்ப கெட்டியாக ஆன மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். யாரெல்லாம் சிமிலி உருண்டை சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும் போது இல்லை சாப்பிடும்போது கூட எதுவும் கடிப்படாமல் இருக்கும். நான் மாவு பிசைஞ்சிட்டேன். அடுத்து வேர்க்கடலை வறுத்துக்கிறேன். இப்போ வேர்க்கடலை வறுத்துட்டேன். அடுத்து எள்ளு வறுத்துக்கிறேன். எள்ளும் வறுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு இட்லி தட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பிசைஞ்ச மாவு எடுத்து இட்லி தட்டில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ மூடி ஒன்று போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. கலர் பாருங்கள், சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை தனி பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு அதில் எதனா கட்டி இருந்தால் அதை நம்ம கையிலே உடச்சி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் கலக்கா கொட்டை ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை, இல்லைனா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க வந்துடும். இல்லைனா நம்மளுக்கு தேவையாக இருக்கும் போது நல்லெண்ணெய் கூட சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை சரியாக வரலைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருண்டை பிடிக்கிறேன். நல்லா உருண்டை பிடிக்க வருது. நான் அதனால் எண்ணெய் சேர்க்கலை. நல்லா திருப்பியும் அழுத்தியே பிசைஞ்சு அப்படியே உருண்டை பிடிக்க போகிறேன். இப்படி செஞ்சு கொடுத்தா புட்டு ஒரு சில பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. களியும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஆசையாக அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.